புஷ்பா 2 என்ன சொல்றது, கிரிஞ்சின் உச்சம். தேவராவை விட பரவாயில்ல, தேவராவோட கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. மற்றபடி வந்து கிரிஞ்சியாக தான் இருக்குது, ரெகுலராக பார்க்குற மாதிரி தான். அல்லு அர்ஜுன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க. அல்லு அர்ஜுன் பர்ஃபார்மன்ஸ் குறைய கிடையாது, அல்லு அர்ஜுன் சூப்பர். பட் இந்த ராஷ்மிகாவில் ஹீரோயின் தீனிங்கன்னா வந்தவனே கேட்பேன், ரொம்ப கேவலமான ஆச்சு. ராஷ்மிகா பண்றது எதுவுமே சரியில்லை. அது வந்து கியூட்டாதுன்னு நிறைய பேர் எடுக்கிறானுங்க. அது கியூட்டாகவும் இல்லை, ரசிக்கிற மாதிரியும் இல்லை, அசிங்கமாகுது. அதை நான் சொல்லுவோம், பைத்தியம் மாதிரி பண்ணிடுறாரு. பகத் வாசில் வந்து பாவம், அவர் நல்லா ஆவேசம் நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த நார்மல் ஸ்டேஜில் இருக்கணும். இதுல வந்து அதிகம் மீறி பண்ற சொல்லிட்டு ஒரு லூஸ் மாதிரி கொடுத்துறாங்க. அந்த அவரோட கேரக்டருக்கு இந்த கொடுக்குற சீனுக்கும் ஒர்த்தே இல்லை, மேட்சிங்கே ஆகல. அந்த மாதிரி ஃபைட்டே இல்லை. அது வந்து ஃபைட்னா ஸ்டண்ட் இருக்கணும். நான் வேகமாக சொல்றேன், ஃபைட்னா ஸ்டண்ட் இருக்கணும். ஸ்டண்ட் இல்லை, இதில் பறக்கிறது அடிக்கிறது வெட்டுறது சொல்லிட்டு காத்துலயே தான் பண்ணுறாங்க. காத்துல வந்தது பேர் ஃபைட் இல்லை. இந்த 2G கீஜி அந்த மாதிரி என்ன போடுவாங்க. லாக்னா ராஷ்மிகா காட்டுற சீன் எல்லாமே லாக் தாங்க. ராஷ்மிகா காட்டுற சீன் எதுவுமே வந்து பாக்குற மாதிரி இல்லை, போர் அடிக்குது. ஓவரா கிரிஞ்சி, அந்த ஒய்ஃபை பாதுகாக்கிற சொல்லிட்டு ஓவரா கிரிஞ்சி பண்ணி வச்சுக்கிறாங்க. ராஷ்மிகா வச்சு மட்டுமே அந்த சீனை. மற்றபடி லாக் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவனுக்கு பிஜிஎம் வச்சு அந்த சீனை ஒரு மாதிரி கிராண்டா கட்டுறானுங்க. அதனால அந்த சீனை ராஷ்மிகா சீன், அந்த ஒய்ஃப் சீனை தவிர படத்தில் லாக் ஆக வாய்ப்பு இல்லை. பட் ராஷ்மிகா சீன்ஸ் ரொம்பவே லாக். மியூசிக்கு பாட்டு நீங்க கேறீங்களா, பிஜிஎம் கேறீங்களா? ஏன்னா இதுல 2 வகையான மியூசிக் டேரக்டர் வந்து பிஜிஎம் வந்து பிஜிஎம் வைஸ் நல்லா இருக்குது, மியூசிக் பிஜிஎம் நல்லா இருக்குது. அந்த சாம் சிஎஸ் பண்ணிடலாம், அது சூப்பரா இருக்குங்க, ஒர்த்து ஆட்ஸ் ஆஃப். பட் அந்த பாட்டு வந்து டிஎஸ்பி அவருக்கு என்ன பேமெண்ட் என்ன போடலையான்னு தெரியல, இது பாட்டே இல்லை. இது வந்து எப்படி ஒத்துக்கிறாங்கன்னு தெரியல. சீரியஸா புஷ்பா 2 டீம் கேட்கறேன், இது எப்படி நீங்க சாங்ஸா ஒத்துக்குனீங்க? இது அந்த அளவுக்கு ஒர்த்தா உங்களுக்கு கேட்கும் போது தெரியல இது வந்து ஒர்த் இல்லை அப்படின்னு. சப்புன்னு வரைய வேண்டாம் பாட்டுலாம் சப்புன்னு இருக்குது, ஏத்துக்கிற மாதிரியே இல்லை, நம்ப முடியாது இல்லை. அந்த பாட்டுலாம் ஒத்துவும் இல்லை அந்த பாட்டு. நீங்க எப்படி தெலுங்கு பத்திர எப்படி சொல்லுவோம், ஹீரோ மட்டும் தான் தூக்கி அமைச்சிக்கிறாங்க. பகத் வாசியில் 2 நிமிஷம் நல்லா காட்டுற மாதிரி காட்டினாலும் அடுத்த ரோல்லே அவர் சப்புன்னு ஆகிடுறாங்க. சாரி கேற மாதிரி ஒரு சீன் வந்து, அதாவது புஷ்பா வந்து இவர்கிட்ட சாரி கேற மாதிரி. பட் அந்த சீனை வந்து அடுத்த இதுல வந்து அவர் ஊத்தி மூட்டிங்க, அவருக்கான மாசம் எதுவும் பகத் வாசில இந்த படத்துல அசிங்கப்படுத்திடுறாங்க, ஒரு பைத்தியம் மாதிரி ஆக்ட் பண்ண வச்சு. அது ஆக்டிங் ஒர்க் ஆகுதானா இல்லை, அதனால தான் அவரை வந்து என்கரேஜ் பண்ண முடியாது. நீ ஆவேசம்லாம் படம் பார்த்துட்டு, இந்த என்ன படம் வந்து ரீசெண்டா இப்போ வந்து இது ரஜினி படம் வேட்டையன், இதெல்லாம் கூட படம் நல்லா இருந்தது. அவருது அவர் தனியா குறிப்பிட்டு சொல்லலாம். பட் இந்த படத்துல பகத் வாசில குறிப்பிட்டு சொல்லலாமான்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவரை வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஆமா, கதை வயசு அந்த சீன் எழுதுற வயசு சொல்லிட்டாங்க. பொதுவாக கதையில தான் சொல்லுவாங்க. இதுல வந்து கதை ஓரளவு நல்லா போனா கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தா கூட, அந்த சீன் எழுதுற சீனுக்கு இல்ல அதை போகாம என்ன பண்ணாம இதுல டிஃப்ரெண்டா அடி வாங்கிக்கிறாங்க புஷ்பா 2ல. அதான் சொல்றேன், சேஞ்ச் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமா, இந்த பில்டப் வந்து நிறைய இடத்துல வந்து குறைச்சிடணும். பில்டப் நீங்க ஓகே அந்த சீனு கிராண்டா காட்டுறீங்க, அது ஓகே. பட் அந்த சீனை கொஞ்சம் ரியாலிட்டியா நம்ம முன்னாடி ஓரளவு காட்டி ரீசெண்டா காமிச்சிருந்தீங்கன்னா அக்செப்டபிள். இது ரொம்ப பில்டப்பா இருக்கிறதுனால ஏத்துக்க முடியல. சீனை சேஞ்ச் பண்ணிடணும். அதே மாதிரி படத்தோட ஸ்டோரி லைன் மாறுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் டெவலப் ஆகிற மாதிரி காட்டிட்டு செகண்ட் ஹாஃப்ல இதுக்கு தங்கச்சி சப்போர்ட் பண்ண மாதிரி சிம்பிளா முடிச்சிட்டீங்க. அதுவும் அது ஏமாற்றம், மிகப்பெரிய ஏமாற்றம். ஏன்னா கிராண்டா இன்னும் டெவலப் ஆவாரு, சிஎம்லாம் மாத்திராரு. சிஎம் மாத்தினால ஒரு பிஎம் அடிக்கிற ரேஞ்சு ஒரு டெவலப் ஆகிற பார்த்தா இல்ல. இது எப்படி முடிச்சுக்கிறாங்கன்னா, அப்படியே வந்து சென்டிமெண்டா தங்கச்சி காப்பாத்துற ஒரு ஆளா போயிட்டு ஒரு ஃபேமிலியே ஒன்னா வர மாதிரி. அந்த பையன் வீடு பொண்ணுல வரும், அந்த வீடு அவர் பேர்ல இருக்காது, அந்த வீட்டுக்குள்ள இவர் போய் ஜானா வர மாதிரி முடிக்கிறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, கேஜிஎஃப் ஒரு டெவலப் ஆகிறாருன்னா இல்லை, கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு அப்படியே இறங்குற மாதிரி கட்டுறாங்க. அது ஏற்றுறாங்க. பார்த்துலாம் வரமாட்டாங்க. ஒத்துல பார்ட் 2வே முடியல, எனக்கு ஒட்டவே இல்லை பார்ட் 2. நான் ஒட்டினாதான் பார்ட் 3 வருவேன். இந்தியன் 2 சொன்ன மாதிரி தான் பார்ட் 2வே ஒட்டல. அதனால பார்ட் 3 நீ குத்த லீடும் நல்லா இல்லை, அதனால ஃப்ளாப் தான். 1 தரேன். ஏன்னா வந்து பிஜிஎம் நல்லா இருக்குது, அல்லு அர்ஜுன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஒரு மார்க் அல்லு அர்ஜுன் பார்க்கலாம், அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் பார்க்கலாம். சீரியஸா அந்த கேரக்டர் மாஸ் ஆகுது. அல்லு அர்ஜுன் கேரக்டர் வர சீன் எல்லாமே மாஸ் ஆகுது. பட் படம் ஒர்த்தானா 1000 கோடி இல்லை, 200 கோடி ஒரு ஒர்த்து இல்லை. பாவம் பார்த்தேன், புஷ்பா 2 பார்த்தேன். அதில் துரத்தி லவ் பண்ணுவான் போல. இது வந்து குட்டி பம்பா அடிங்கிட்டாரு. என்னடா இவ்வளோ பெரிய டானை வந்து இவ்வளோ இதுவாக சீப்பாக சொல்கிறேன்னு நினைக்காத. தன் மனைவி பேச்சை கேட்டு நடந்தது தான் இவ்வளோ சம்பவம். ஒரு கவர்மெண்ட்டே திரும்பி பார்க்க வச்சது தான் புஷ்பா. அது ரொம்ப படம் வந்து 3.5 மணி நேரம் சொன்னாங்க. எனக்கு போர் அடிக்குன்னு நினச்சேன். அந்த கட்டையெல்லாம் காட்டவே, கடை தண்ணி போதெல்லாம் காட்டினேன். ஆனால் ஸ்பீடு இருந்தது படத்தில். நல்லா கை தட்டுற மாதிரி தான் ஆடியன்ஸு கிட்ட ரெஸ்பான்ஸு. பிஜிஎம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஹவர் எடுத்துக்கிறேன். 1.5 ஹவர் கதை பார்த்தா இன்ட்ரோலுக்கு மேலே குடும்ப சென்டிமெண்ட் ஆயிடுச்சு. அதுதான் அங்கே படம் வந்து ஜெயிக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஜெயிச்சிச்சு. நான் அடித்து சொல்கிறேன், ஆணித்தனமாக சொல்கிறேன். இந்த படம் வந்து குடும்பமாக வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். காதல் இருக்குது, குடும்பம்னா என்னான்னு இருக்குது. பிரிஞ்சு போன குடும்பத்தை தான் குடும்பத்துக்கோசம் கடைசி கிளைமேக்ஸ் ஃபைட்டு வந்து பக்காவாக பண்ணிக்கிறாங்க. படம் பக்காவாக பண்ணிடுறாங்க. எங்க உயிரை குத்தி நடிச்சுக்கலாம், எதை குத்துக்கு நடிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஸ்டென்ட் யூனிட்டுக்கு அந்த அளவுக்கு ஈடு கொடுத்து அந்த படத்தில் கையை கட்டின்னு ஒரு ஃபைட்டு ஒன்று இருக்கும். அதே கான்செப்டில் தான்
பக்காவா போனோம். டே ஏற்கனவே நம்ம கை கட்டுண்டா, அப்போ நம்ம உதவ வாங்கினோம், இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கட்டுங்கடா, புரியுதா? அதெல்லாம் பக்காவா அவங்க நல்ல மூளையோட தான் அதை ஃபைட் எல்லாம் எடுக்க முடியும், சாதாரண எடுக்க முடியும். ஸ்டென்ட் தமிழ் இன்ட்ரெஸ்ட்ல அது எடுப்பாங்க, அது மாதிரி தான். ஆனால் அவங்க கொஞ்சம் வித்தியாசமா எடுக்கிறாங்க அந்த ஃபைட் சீன் எல்லாம். எனக்கு பிரமிச்சு போய் தான் இருக்குது அந்த ஃபைட்லாம். சாங்குக்கு வந்து நிச்சயமா அது சொல்றியா மாமா நீ சொன்ன மாதிரி தான். இது சொல்ல தேவையில்ல, எதுவுமே சொல்ல தேவையில்ல. ஏன்னா பாட்டாவே தெரியல எங்களுக்கு, அந்த அளவுக்கு ஸ்கோப்ஸ் வரல. ஃபேமிலி சப்ஜெக்ட் வந்துச்சு அதில். அப்போ வந்து அது போயிடுச்சு. அதில் வந்து ஃபேமிலி சப்ஜெக்டில் அது ரொமான்ஸ் இருந்தது எல்லாமே. அந்த பாட்டு காலர் டியூன் அவரை வச்சுருந்தாங்க. நிறைய ரீல்ஸ்லாம் அந்த பாட்டு போட்டாங்க, யாரும் நடிச்சா மாதிரி ரீல்ஸ்லாம் போட்டாங்க. ஆனால் இந்த படம் குடும்ப கதையாகி போச்சு, அதுதான் மெயின். மனைவி சொன்ன ஒரு வார்த்தைக்கு குடும்பத்தையும் சேர்க்குறப்போல ஒரு அரசாங்கத்தையும் திரும்பி பார்க்குற அந்த குடும்பக்காரத்தை தானே மனைவி சொல்லி மந்திரம், அதுதான் படம்.